فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள், வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கம் என செய்வார்களோ அவர்களே இந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த பெருநாள் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மனித வாழ்க்கையில் மனிதன் வாழ்கிற ஆண்டுகள் நிறைய இருக்கும், அதில் நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்படி மனிதனுடைய வாழ்வு என்பது பெரிதாக இருந்தாலும் மனிதனுடைய மொத்த வாழ்வில் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, மறக்க முடியாத தருணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உள்ள விடயங்கள் மிக கொஞ்சமாகத்தான் இருக்கும். அப்படி மனிதனுக்கு மிக விருப்பமான, அது மதங்களை தாண்டி முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, உலகத்திலே மனிதனாக பிறந்தவனுக்கு மறக்க முடியாத தருணங்கள் என்று ஒரு பட்டியலை தொகுத்தால் அதில் ஒன்றாகத்தான் பெருநாட்கள் இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோரும் விரும்புகிற, திரும்பி வர வேண்டும், அடிக்கடி வர வேண்டும் பெருநாள் என்ற ஒரு சொல் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். அப்படியான ஒரு உன்னதமான தருணத்திலே தான் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளிலே பொதுவாக பெருநாளில் ஒரு செய்தியை நாங்கள் பயானாக கேட்போம். எனவே அந்த செய்திக்கு செல்வதற்கு முன்னால் பெருநாள் பற்றிய ஒரு செய்தியை, பெருநாளில் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய பாடம், ஏன் பெருநாள் என்று நமக்கு ஒன்று தரப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு பெருநாளுக்காக நாங்கள் பேச வேண்டிய செய்திக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல பெருநாள் என்பது மனிதனுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். சந்தோஷத்தின் குறியீடாக சொல்லப்படுவதுதான் பெருநாள். எப்பொழுதும் பெருநாள் என்ற சொல் சிறுவர்களின் அந்த சந்தோஷத்தை, சிறுவர்களின் வர்ண வர்ணமான அந்த ஆடைகளை, வீடுகளில் கேட்கிற அந்த சின்ன பிள்ளைகளின் அந்த சந்தோஷத்தின் குரல்களைத்தான் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெருநாள் சந்தோஷத்தின் அடையாளம்தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெருநாளும் ஒவ்வொரு அனுபவங்களை தரக்கூடியது. பொதுவாக நாங்கள் நினைக்கிறோம் பெருநாள் வந்து விட்டது, ஊரில் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று. சந்தோஷம்தான், ஆனால் அதற்கு முன்னால் இன்னொரு செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய பெருநாளில் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னால் விளங்கும். எத்தனை வகையான பெருநாள்களை இந்த ஊரில் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வித்தியாசமான பெருநாட்கள். சிலருக்கு மிகவும் ஆனந்தமான பெருநாளாக இருக்கும். அவர்கள் திருமணம் முடித்து முதலாவது பெருநாளாக இருக்கும். மிகவும் சந்தோஷப்பட்டு கலர் கலராக நிறைய தேடி தேடி ஆடைகளை எல்லாம் வாங்கி சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுகிறவர்கள் இங்கே வந்திருப்பார்கள். அதே போல சிலருக்கு குழந்தை கிடைத்து தான் தந்தையாகி முதலாவது பெருநாளாக இருக்கும். அப்படியான ஒரு ஊகையோடு பெரிய சந்தோஷத்தோடு பிள்ளையை அழகாக உடை வாங்கி புறப்பட்டு இங்கே கொண்டு வந்திருப்பார்கள். அப்படியான பெருநாட்கள் சிலருக்கு அமைந்திருக்கும். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சிலர் வீடுகளில் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளாக, வர முடியாதவர்களாக. அவர்களுக்கு இன்றைய பெருநாள் என்பது அவர்கள் சென்ற வருடமோ அல்லது அதற்கு முந்தைய வருடங்களோ கழித்த பெருநாட்களின் நினைவுகளாகத்தான் இருக்கும். போன வருடம் இந்த நேரத்துக்கு நான் புறப்பட்டு போனேனே, போன வருடம் நான் இப்படி உடுப்பு வாங்கினேனே என்று நினைவுகளோடு தான் அவர்களுக்கு இன்றைய பெருநாள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல,
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வெளிநாட்டில் வாழ்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருநாள் தான், சந்தோஷம்தான், புதிய ஆடையை வாங்கி இருப்பார்கள் தான். அவர்களுக்கு பெருநாள் என்பது என் பிள்ளைகள் தொழுது விட்டு வந்து பேசுகிற வீடியோ காலில் தான் இருக்கிறது. என் பிள்ளையை பார்த்து விட்டால் அது பெருநாளாகிவிடும், என் மனைவியை பார்த்து விட்டால் அது பெருநாளாகிவிடும் என்று அப்படியான ஒரு பெருநாளையும் நம் சமூகத்தில் சிலர் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்னும் கவலையாக சொல்வதாக இருந்தால், சிலருக்கு தன் தந்தையை இழந்த முதல் பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அண்மையிலே தந்தையை இழந்தவர்களாக இருக்கலாம், அல்லது கடந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு பிறகு தந்தைமாரை இழந்து வாப்பா இல்லாத முதல் பெருநாள் என்ற நிலைமையிலும் பெருநாளை கொண்டாடக்கூடியவர்கள் நம்மிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல உம்மா இல்லாத, காலையிலே நாங்கள் நினைத்த மாதிரி சமைத்து வைக்க ஆள் இல்லாத, எங்களுக்கு ஆடைகளை எல்லாம் அயன் பண்ணி வைத்து தட்டி 6 மணி ஆகிவிட்டது, 5 மணி ஆகிவிட்டது, எலும்பு தொலைச்சல் என்று சொல்வதற்கு தாய் இது 10 வருடம் 30 வருடம் 40 வருடம் இருந்த தாய் இழந்து முதலாவது பெருநாளை கொண்டாடுகிற சகோதரர்களும் இங்கே இருக்கலாம். அதே போல அன்பான பிள்ளைகளை மரணத்தால் இழந்து அல்லது நோய்களால் இழந்து முதலாவது இவ்வளவு காலம் பிள்ளையோடு பள்ளிக்கு வந்தவர், இவ்வளவு காலம் பிள்ளையை புறப்பட்டு வாகனத்தில் தூக்கி கொண்டு அழகான ஆடைகளோடு பள்ளிக்கு வந்தவர், இன்று அந்த நினைவோடு கையில் மகன் இல்லையே என்ற சுமையை தாங்கிக் கொண்டு, கையில் மகன் இல்லையே என்ற சுமையை தாங்கிக் கொண்டு பெருநாள் கொண்டாடுகிறவர்களும் இங்கே இருக்கலாம். அதையும் தாண்டி அன்பான கணவனை எல்லாவற்றையும் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, பிள்ளைக்கு அது தேவை, மகனுக்கு இது தேவை, மகளுக்கு இது தேவை என்று உரிமையாக கோல் பண்ணி சொன்ன கணவனை இழந்து விதவைகளாக இத்தாவில் இருக்கக்கூடிய நிலைமையிலும் இன்று நம்ம ஊரிலே சிலருக்கு பெருநாள் வந்துதான் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், பெருநாளின் மூலம் நாங்கள் பெற வேண்டிய முதலாவது செய்தி என்ன தெரியுமா? பெருநாள் என்பது சந்தோஷம்தான். ஆனால் அப்ப இவ்வளவு கவலையையும் சொல்லிவிட்டு எப்படி சந்தோஷப்படுவது என்றால், மனிதன் ஒரு பெருநாளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? மனித வாழ்க்கை என்பது இப்படித்தான். போன வருஷம் இருந்தவங்க இன்றைக்கு நோயாளியா போய்த்தாங்க, போன வருஷம் இருந்தவங்க இன்று கபராளியா போய்த்தாங்க, போன வருஷம் இருந்தவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க, இன்றைக்கு பெருநாள் தருவதற்கு வாய்ப்பில்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த பெருநாள் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்து விட வேண்டும், எல்லோருடனும் சந்தோஷமாக இருந்து விட வேண்டும். அடுத்த பெருநாளில் என்னை என் பிள்ளைகள் நினைக்கிற அளவுக்கு, என் நண்பர்கள் என்னை நினைத்து பார்க்கிற அளவுக்கு, என் குடும்பம் என்னை நினைத்து பார்க்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அதற்காக இந்த பெருநாளில் அப்படியான ஒரு சந்தோஷத்தை, சரி என் எல்லா பிரச்சனைகளோடும் இத்தனை கசப்புகளோடும் அல்லாஹ் சிரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, புதிய உடுப்பை உடுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே அல்ஹம்துலில்லாஹ், இனி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான எங்களுடைய மனக்கவலையையும் சரி, உடல் நிலைகளையும் சரி, வாழ்வின் எங்களுடைய போக்கையும் சரி, எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தருணமாகத்தான் பெருநாளை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே பெருநாள் சந்தோஷமானதுதான். அதற்குள் 1000 கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகளை எல்லாம் விழுங்கிவிட்டு இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், எனவே இருக்கிற நாட்களில் நான் நல்லவனாக, எல்லாருக்கும் பிரயோசனம் உள்ளவனாக வாழ்ந்து விட வேண்டும் என்ற செய்திதான் பெருநாள் தருகிற செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக பெருநாளில் இந்த உணர்வை நானும் நீங்களும் பெற வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளில் நாங்கள் படித்து விட்டு செல்வதற்கு, குத்துபாவில் கேட்டுவிட்டு செல்வதற்கென்று இன்னும் சில செய்திகளை நான் உங்களோடு பரிமாற விரும்புகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்து அதில் அல்லாஹ்வுக்காக 30 நாட்கள் நோன்பு நோற்று ஒரு மிகப்பெரிய பயிற்சியை அடைந்து விட்டுத்தான் இந்த பெருநாளை அடைந்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் கற்றுத்தந்த பாடங்கள் என்ன என்று கேட்டால், நாங்கள் பட்டியல் போட்டு முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான பாடங்களை ரமலான் நமக்கு கற்றுத்தந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரமலான் ஒரு மாத கால பயிற்சியில் நமக்கு என்னென்ன தந்ததோ அதை இருக்கிற இன்னும் 11 மாதங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது நாங்கள் அந்த பயிற்சியிலே பெற வேண்டிய முக்கியமான பாடம். ரமலான் பல விடயங்களை நமக்கு கற்றுத்தந்தது. அதையெல்லாம் ரமலானில் நாங்கள் கேட்டோம், படித்தோம். அதில் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இன்றைய பெருநாள் குத்பாவில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதுதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிற அல்லது டிசிப்ளின் என்று சொல்லப்படுகிற சுய கட்டுப்பாட்டை நமக்கு கற்றுத்தந்தது.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது பழமையாக 11 மாதங்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் செய்தோம். தாகம் வந்தால் தண்ணீர் குடிப்போம், பசி வந்தால் சாப்பிடுவோம். நாங்கள் நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி செய்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரமலானில் சொன்னான், என்ன தெரியுமா? உனக்குள் நீ சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு என்றால் எதை நான் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு என் உடலை, என் சிந்தனையை நான் கட்டுப்படுத்திக் கொள்வது. இது தவறு என்று ஒரு விஷயம் இருந்தால் அதை செய்யாமல் இருப்பதற்கு என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிற சுய கட்டுப்பாடு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். நோன்புடைய காலங்களில் மிக உக்கிரமான வெயிலிலே, கடுமையான வெயிலிலே, வாட்டி வதைக்கிற வெயிலிலே 13.5 மணித்தியாலங்கள் எங்களை நாங்கள் சுயமாக கட்டுப்படுத்திக் கொண்டோம். தண்ணீர் குடிக்காமல், உணவு அருந்தாமல். அது மட்டுமல்ல, முதல் 20 நாட்கள் 8 மணிக்கு தொழுதோம். கியாமுல் லைல் 8 மணியிலிருந்து 9:30 மணிக்கு தொழுதோம். கடைசி 10 எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். 20 நாள் இப்படித்தான் தொழுதோம், இன்னும் 10 நாள் இல்லை. அல்லாஹ்வுக்காக சுய கண்ட்ரோல் நமக்கு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நான் 2 மணிக்கும் எழும்பி தொழுகிற வல்லமை பெற்றவன் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தான். அது மட்டுமல்ல, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுபஹ் தொழுவதற்கே கஷ்டப்பட்டவர்கள், பாங்கு சொன்னால் எழும்புவதற்கே கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிற 11 மாதத்திலே நோன்பு மாதம் வந்தால் சுபஹுக்கு என்ன எழும்புவது? 2 மணிக்கு எழும்பினோம், 2:15க்கு எழும்பினோம், எத்தனை மணிக்கு வேண்டாலும் எழும்புவேன் அல்லாஹ்வுக்காக என்று சொல்லுகிற அந்த செல்ஃப் கண்ட்ரோலை, சுய கட்டுப்பாடை, டிசிப்ளினை இதுதான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்வதற்கான துணிவை ரமலான் நமக்கு கற்றுத்தந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படித்தான் ரமலான் சுய கட்டுப்பாடுள்ளவர்களாக, அதாவது தாண்டோண்டித்தனமாக வாழாமல், நினைச்ச மாதிரி வாழாமல், எப்படியோ வாழ்க்கை போகுது அப்படியும் நான் வழிபட்டு போகிறேன் என்று வாழாமல், இப்படித்தான் வாழ வேண்டும். இத்தனை மணிக்குத்தான் எழும்ப வேண்டும், இத்தனை மணிக்குத்தான் சாப்பிட வேண்டும், இத்தனை மணிக்குத்தான் குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன சொன்னானோ. உலகத்தில் சயின்ஸ் படி வெயில் அடிச்சா தண்ணி குடிக்கணும், தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும். ஆனால் வெயில் முழுக்க தண்ணி குடிக்காமல் இருந்துவிட்டு இரவில் தண்ணி குடித்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எனக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும், என்னை நான் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சக்தி உடையவன், அதற்கு ஈமான் துணை நிற்கிறது என்ற பாடத்தை ரமலான் சொல்லி தந்தது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் யாரெல்லாம் அந்த சுய கட்டுப்பாடை படித்துக் கொண்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூமின்களிடமிருந்து நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு வியாபாரம் செய்ததாக சொல்கிறான். அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அப்படின்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி நாங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்கு பதிலாக பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அதற்கு பதிலாக உங்களுக்கு சுவனம் தருவதாக. சுவனத்திற்காக வேண்டிதான் 13.5 மணித்தியாலங்கள் பட்டினி கிடந்தோம். சுவனத்திற்காக வேண்டிதான் விடிய விடிய கால் நோவ நின்று தொழுதோம். இப்படி இந்த ரமலானில் நாங்கள் செய்யாத தியாகங்கள் அல்ல, இவ்வளவு தியாகங்கள் செய்து சுய கட்டுப்பாட்டை நாங்கள் பழவி இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கிற 11 மாதத்தில் அந்த சுய கட்டுப்பாடு வேலை செய்ய வேண்டும். இப்ப சுய கட்டுப்பாடு இல்லாமல் போவதனால் தான் பாவங்களுக்குள் மனிதர்கள் செல்கிறார்கள். இப்ப அந்த பாவத்துடைய பட்டியலை எல்லாம் நான் பேசவில்லை. அதில் பிரதானமாக 3 விஷயங்கள் இன்றைய சமூகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, சுய கட்டுப்பாடு இல்லாததன் காரணமாக இது தவறு என்று தெரிந்தும், இது பிழை என்று தெரிந்தும், இதால் ஆபத்து என்று தெரிந்தும் மனிதன் சுய கட்டுப்பாடு இல்லாமல் அதற்குள் வீழ்ந்து அடிபட்டு நாசமாகி அடிக்கடி ஆபத்தான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற 3 விடயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி இந்த ஹுத்துபாவை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் ஒன்றுதான் அடிக்கடி பேசப்படுகிற, 100க்கு 1000 தடவை நாங்கள் கேட்ட, சொல்லப்படுகிற, ஆனால் திருந்தாத ஜென்மங்கள் இன்னும் நம் ஊரில் இருக்கிற போதை. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு இல்லை. கண் முன்னால போதையை பாவிச்சு பைத்தியமானவனை கண்டுவிட்டோம். கண் முன்னால போதையை பாவிச்சு செத்து போனவனை கண்டுவிட்டோம். கண் முன்னால போதையை பாவிச்சு என்னென்ன மனுஷன் கேவலப்பட வேண்டுமோ அத்தனை கேவலங்களையும் கண்ட மனிதர்களை கண்ணால் கண்டுவிட்டு அடுத்த நிமிடம் காசு கொடுத்து, கடன் எடுத்து, பிச்சை வாங்கி, களவெடுத்து போதைக்கு திரும்ப செல்கிற ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் இந்த சமூகம்
எப்படி சுய கட்டுப்பாடுள்ள சமூகம், தண்ணீரை அல்லாஹ்வுக்காக விட்ட சமூகம், உணவை அல்லாஹ்வுக்காக விட்ட சமூகம் ஏன் இந்த ஐஸை, இந்த போதையை, இந்த டேப்லெட்டை விட முடியாமல் இருக்கிறது என்ற கேள்வியை உங்களுக்கு நான் ஒரு உணர்வு ஊட்டுகிற செய்தியாக சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ரமதானில் தில்லையடி பகுதியிலே நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு சின்ன வயசுக்குள்ள இந்த போதையினால் பாதிக்கப்பட்டு ஒரு கொலை செய்த சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். இவ்வளவு ஆபத்துக்களை சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடிக்கடி எல்லா ஊர்களிலும் இப்பொழுது கேள்விப்படுகிற செய்திதான் தற்கொலை. போதைக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ தெரியாமல் போதை அனுபவித்து விட்டு அதற்கு காசு இல்லை, கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த உச்சபட்ச மடமைக்கு ஆளாகி தன்னை தற்கொலை செய்து கொள்கிற நிலைமையை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் கவலையாக சொல்வதாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் எல்லாம் பெருநாள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஊரை மட்டும் நான் வைத்து சொல்லவில்லை. எத்தனை ஊர்களில் தெரியுமா, சொந்த வாப்பாவை ஜெயிலில் வைத்துவிட்டு பிள்ளைகள் பெருநாள் கொண்டாட வந்திருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய சொந்த சகோதரனை ஜெயிலிலே ஐஸ் போதைக்கு ஆளானவனாக விட்டுவிட்டு அழுது கொண்டு பெருநாள் தொழ வந்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள் தன் சொந்த பிள்ளையை அழகாக உடுத்தி பெருநாள் ஆடையோடு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற தாய்மார்கள் 18 வருடம் 20 வருடம் 30 வருடம் வளர்த்தெடுத்த பிறகு இன்று அவன் உடுப்பு வாங்கி தருவான், அவன் என்னை பைஸ்கிலே ஏற்றி ஆட்டாவிலே ஏற்றி பெருநாள் தொழுகைக்கு கொண்டு வருவான் என்று நம்பி வளர்த்த பிள்ளைகளை நேற்றோ போன மாதமோ அதற்கு முந்தைய மாதமோ போலீசாரால் பிடிக்கப்பட்டு விட்டான். என்ன நடக்கும் என்று தெரியாது, எப்போது வருவான் என்று தெரியாது, திரும்ப அனுப்புவார்களா இல்லையா என்று தெரியாத நிலைமையிலே எத்தனை தாய்மார்களும் தந்தைமார்களும் அந்த சில நேரம் தகப்பன்மார் பிடிப்பட்டால் பிள்ளைகளும் கண்ணீரோடு பெருநாள் தொழுது கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர்களே, சுய கட்டுப்பாடு என்பது முஸ்லிமின் பிரதானமான அம்சம். அதிலும் குறிப்பாக போதை பாவிக்கிறவர்களில் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் பெற்ற முக்கியமாக அந்த பெற்றோர்களாக இருக்கிற போதை பாவனையாளர்களுக்கு இந்த ஹுத்பாவில் உருக்கமான சில செய்திகளை நான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கிறேன். ஹதீசுகள் நான் சொல்லவில்லை, குர்ஆன் வசனங்கள் சொல்லவில்லை, மேடையாக கத்தி முடிந்து விட்டது, சொல்லி முடிந்து விட்டது, நீங்கள் பார்க்காத பயான்களே இல்லை, கேட்காத பயான்களே இல்லை, அத்தனையும் சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது உணர்வுபூர்வமாக ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் விட்டு யோசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த போதையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். அன்பார்ந்த அந்த போதைக்கு அடிமையாகி போதையின் சுகத்தில் தன் உலகத்தையே மறந்திருக்கிற, திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றெடுத்த தந்தையர்களாக இருக்கிறவர்களே, நினைத்து பாருங்கள். உங்கள் மகனின் சிரிப்பை விட நீங்கள் எங்கோ போய் எத்தனை அழுக்கோடு வந்தாலும் சரி, எவ்வளவு ஊத்தையோடு வந்தாலும் சரி, எவ்வளவு நாட்டத்தோடு வந்தாலும் சரி, வாசல் கதவில் உங்களை கண்டால், உங்கள் பைக் சத்தம் வீட்டிலே கேட்டால், உங்கள் ஹார்ன் சத்தம் வீட்டிலே கேட்டால், கதவை திறந்து கொண்டு அன்பை மட்டுமே சுமந்து கொண்டு உங்களை ஓடி வந்து அரவணைத்து முத்தமிடுகிற அந்த பிள்ளையின் சிரிப்பை விட, அந்த பிள்ளையின் சந்தோஷத்தை விட பெரிய ஒரு சந்தோஷத்தையா இந்த ஐஸும் டேப்லெட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறது? பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக அதை தூக்கி எறியுங்கள். எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதையினால். எத்தனை பிள்ளைகள் கல்வி இல்லாமல், உடுப்பு இல்லாமல், பெருநாளைக்கு உடுப்பு யார் வாங்கி தருவார்கள் என்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, கவனமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய இடம்தான் இந்த இடம். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாவிட்டால், என் பிள்ளையுடைய சிரிப்பை விட எனக்கு போதைதான் பெருசென்று நீங்கள் நினைத்தால், என்னுடைய பிள்ளை ஓடி வந்து அரவணைக்கிற அந்த அரவணைப்பை விட, அந்த முத்தத்தை விட, அந்த அன்பை விட, அந்த பாசத்தை விட உங்களுக்கு போதைதான் பெரிதென்றால், அதையும் தாண்டி இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். அதுதான் முக்கியமான இடம். அன்பார்ந்த பெற்றோர்களே, எது தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து 1000 லட்சத்தில் பரிசு கொடுக்க தேவையில்லை. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து உங்களோட பிள்ளையில கொடுத்தா, அந்த பிள்ளை தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைக்கும் பாப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, பாப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்லும். அதே நேரம் சில நேரம் நீங்க இல்லாத நேரம் பக்கத்து வீட்டில் புள்ள ஒன்றும் ஒரு சாக்லேட் சாப்பிட்றத கண்டா என்ன தெரியுமா சொல்லும்? நீங்க திங்கிறீங்களா? பாப்பாட்ட நான் கால் பண்ணி சொல்லுவேன், பாப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லும். அதற்கு பெருமதி 20 ரூபாய் தான். நீங்கள் போதைக்கு அடிமையாகி
வாங்கி சிறைக்கு சென்றால் அந்த பிள்ளைக்கு அந்த சாக்லேட்டை கொடுப்பது யார்? அந்த அன்பை கொடுப்பது யார்? அந்த புள்ள என் வாப்பா வாங்கிட்டு வருவாங்க, இது என் வாப்பா வாங்கி தந்த பிஸ்கட், இது என் வாப்பா வாங்கி தந்த சாக்லேட், இது என் வாப்பா வாங்கி தந்த உடுப்பு என்று யாரிடம் போய் சொல்லும்? ஏன் உங்கள் பிள்ளைகளை அன்பாக பெற்று வளர்த்து அனாதைகளாக விட்டு விடுகிறீர்கள்? அந்த பிள்ளைகள் யார் யாரிடமோ கையேந்தி பெரியப்பா தருவாங்களா, செல்லாப்பா தருவாங்களா, அப்பா தருவாங்களா, மாமா தருவாங்களா என்று கையேந்துகிற நிலைமையில் நீங்கள் விட்டு நீங்கள் காவிக்கிற போதையில் அப்படி என்ன சுகத்தை காணப் போகிறீர்கள்? அப்படி என்ன சுகத்தை அது தந்துவிட்டது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை மட்டுமே பேசிக்கொண்டே செல்லலாம். அது மட்டுமல்ல, மனிதர்களாக போதைக்கு அடிமையாகி சிறையில் இருக்கிறவர்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு காலையில் அவங்களுக்கு எப்படியும் அங்கே அரசாங்கத்தால் போதை கொடுக்க மாட்டான், போதை இல்லாமல் இருந்து இன்றைக்கு அவங்களுக்கு தெரியும் பெருநாள் இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என் மகன் உடுப்படுத்தானோ, இந்த சின்ன பிள்ளை நான் இல்லாமல் உடுப்படுக்காது, யார் யார்கிட்ட கடன்பட்டு உட்படுத்தாங்களோ, என்னுடைய மனைவி யாருக்கிட்ட போய் கடன்பட்டாலோ, யார் யாரிடம் பேச்சு வாங்கி ஐஸ்காரண்ட பொஞ்சாதி ஐஸ்காரண்ட பிள்ளை என்ற கேவலங்களோடு என் பிள்ளைகள் பெருநாளை கொண்டாடி இருப்பார்கள் என்ற நிலைமையில் இன்று எத்தனை பேர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த கேவலம்? அல்லாஹ்வுக்காக இன்று சத்தியம் செய்யுங்கள், இந்த பயானோடு முடிவெடுங்கள். அந்த போதை எனக்கு வேண்டாம், சத்தியமாக நான் தொடமாட்டேன், அதனால் என் வாழ்க்கை நாசமாக இருக்கிறது, என் பிள்ளைகளின் வாழ்க்கை நாசமாக இருக்கிறது, என் குடும்பத்தின் வாழ்க்கை நாசமாக இருக்கிறது என்ற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது பற்றி இன்னும் பேசுவதற்கு நேரமில்லை. சுருக்கமாக போதை என்ற அந்த பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு செல்ஃப் கண்ட்ரோல் தேவை, சுய கட்டுப்பாடு தேவை. 1 மாதம் 2 மாதங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். பச்சை தண்ணியை அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்த இந்த உடலுக்கு ஐஸை தூக்கி எறிய முடியாதா என்ற கேள்வியை கேளுங்கள், நிச்சயமாக விடை கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து சுய கட்டுப்பாடை இழந்து இன்று நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம்தான் வேகம் என்கிற அபாயம். நவீன தற்கொலையாக மாறிக்கொண்டிருக்கிற வேகத்தை பற்றி நான் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த ஊரிலும் சரி வெளியூரிலும் சரி எத்தனை பெற்றோர்கள் தெரியுமா, சின்ன பிள்ளைகளை பெருநாளைக்கு புறப்பட்டு தூக்கிட்டு வந்து அழகு பார்த்தவர்கள் இன்று தங்களுடைய பிள்ளைகளை சென்ற மாதமோ அதற்கு முந்தைய மாதமோ அடக்கிவிட்டு கண்ணீர் வற்றாத கண்ணங்களோடு பெருநாளைக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். வேகமாக சென்று வேகமாக ஓடி ஏதோ சாதனை படைக்கப் போவதாக நினைத்து கொண்டு எந்த லாபமும் இல்லாமல் வாலிபர்களிடத்திலே சுய கட்டுப்பாடு தெரியும், இந்த அளவுக்குத்தான் வாகனத்தை ஓட்ட வேண்டும், இந்த அளவுக்குத்தான் நான் பயணிக்க வேண்டும் என்ற நிலைமை புரியாமல் சுய கட்டுப்பாடை மீறி யாருக்கோ காட்டுவதற்கு, யாருக்கோ ஒரு கலஸ் காட்டுவதற்காக நாங்கள் ஓடி எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை பிள்ளைகளை வேகத்தால் அவர்கள் வாப்பா சொல்ல சொல்ல கேட்கவில்லை, உம்மா சொல்ல சொல்ல கேட்கவில்லை, வேகமாக ஓடினார்கள். திடீரென்று விபத்து, கோல் வந்தது. சென்று பார்த்தால் காலுக்கு கீழால் ஒன்றுமில்லை, இடுப்புக்கு கீழால் ஒன்றுமில்லை, கை இல்லை, கால் இல்லை, அந்த பார்ட்ஸ் பழுதாகிட்டு இந்த பார்ட்ஸ் பழுதாகிட்டு என்று சொல்லி தூக்கி புறக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டு விட்டு தினம் தினம் கண்ணீரோடு இந்த பிள்ளையை பெற்று வளர்த்தது இதற்குத்தானா என்று ஏங்குகிற எத்தனை பெற்றோரை தினம் தினம் ஒரு நாள் எங்கேயோ நடந்த சம்பவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த வாலிபர்களே, உங்கள் வேகம் உண்மையானதுதான், உங்களுடைய உடம்பில் இருக்கிற சக்தி உண்மையானதுதான், உங்களுடைய உடம்பில் இருக்கிற துடிப்பு உண்மையானதுதான். அதை நீங்கள் காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய காரணத்திற்காக காட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, இதற்காகவா பிள்ளைகளை நம்மளை வாப்பாமார் பெற்றெடுத்தார்கள்? 18, 20, 30 வருஷங்கள் நம்மளை தூக்கி வளர்க்குறாங்க, ஆசைப்பட்டதை எல்லாம் காட்டுறாங்க. இதற்காக நாங்கள் வளர்ந்து சாதிக்க வேண்டும், பெரிய மனிதர்களாக மாற வேண்டும், பெரிய மேடைகளில் நாங்கள் ஏற வேண்டும், பெரிய மாலைகள் நமக்கு சூடப்பட வேண்டும், ஊரே கேட்க வேண்டும், இது யாருடைய புள்ள, யாருடைய மகன் இப்படி சாதிச்சிருக்கிறார், இப்படி ஒரு சாதனை யாருடைய புள்ள என்று கேட்க வேண்டும், ஊரே சொல்ல வேண்டும் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். இதுதான் தாய்மார்களுடைய தந்தைமார்களுடைய கனவாக இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகள்
சகோதரிகளே, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷம், பெருநாள் சந்தோஷமானதுதான். பெருநாள் தினத்தில் ஏன் குறிப்பாக இதை நான் பேசுகிறேன் என்றால், பெருநாள் சந்தோஷமானதுதான். ஆனால் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை விட பிறரை சந்தோஷமாக வைப்பது. எத்தனை பேர் கடும் வேகமாக பைக்குகளை முறுக்கிக் கொண்டு சொல்கிறோம். நோயாளிகள் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். சின்ன பிள்ளைகள் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனையோ நோயாளிகளுக்கு ஒரு அளவுக்கு மேலால் சவுண்டு கேட்டால் கஷ்டப்படுவார்கள். ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கை முடிகிறது, மரணித்து போகிறார்களே. அன்பு கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த நோம்பிலே எத்தனை வீடியோ பேஸ்புக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேர் விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு சகோதரர் அந்த வீடியோவை வைத்து பேசுகிறார். பாருங்கள், முந்தி காலத்தில் ஒரு ஆடு மாடு அடிபட்டு கிடந்தால் கூட ஓடி போய் தூக்குவார்கள். 2 பேர் ஓடி போய் அடிபட்டு ஒருவன் அந்த ஸ்பாட்டிலேயே மரணித்து கிடக்கிறான். பார்க்கிறவர்கள் கணக்கெடுக்காமல் போகிறார்கள். ஏனென்றால் சாபமிட்டு விட்டு செல்கிறார்கள். சொன்னது தானே, எத்தனை தடவை சொன்னோம், திரும்ப திரும்ப இதுதானே நடக்கும் என்று சொன்னோம். இப்ப செத்து கடந்து தூக்கி என்ன லாபம் என்று தூக்கி வீசிவிட்டு அனாதை புணங்களாக கிடக்கிறார்கள். வாழ வேண்டிய வாலிபர்கள், ஊரின் முதுகெலும்புகள், வீட்டின் முக்கியமான உறுப்பினர்கள், அவர்களை நம்பி அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது. அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுடைய வேகம் மார்க்கத்திற்காக, உழைப்பிற்காக, நல்ல படிப்பிற்காக, நல்ல தொழிலுக்காக செலவழிக்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்ல அன்பார்ந்த வாலிபர்களே, இதையும் தாண்டி இன்னொரு செய்தியை அன்பாக சொல்கிறோம். இதையும் தாண்டி நீங்கள் வேகமாக ஓடுவீர்களாக இருந்தால் என்ன தெரியுமா, நீங்கள் இன்று நம்முடைய ஊர் ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கிறது. உங்களுடைய வீடுகள் இன்று பெருநாள் தினம் என்று சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய வேகங்களால் அந்த சந்தோஷங்களை நிப்பாட்டி விடாதீர்கள். நீங்கள் கீழே விழுந்தால் மயக்கம் வந்துவிடும். நீங்கள் கீழே விழுந்தால் இறந்து விடுவீர்கள். ஆனால் அந்த இறப்பின் தாக்கம் இந்த ஊரை தாக்கும். அந்த இறப்பின் தாக்கம் அந்த குடும்பத்தை தாக்கும். அந்த அப்படி திடீர் மரணங்களால் அசந்து போன, உடைந்து போன, மனநோயாளியாகி போன பெற்றோர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களை பெற்று வளர்த்ததற்கு நீங்கள் கொடுக்கிற பரிசா அந்த வேகம் என்பதை வாலிபர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து சுய கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது ஆபத்திலும் ஆபத்து என்று தெரிந்து ஏன் அதனை திரும்ப திரும்ப செய்கிறீர்கள் என்ற கேள்வியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே இரண்டாவதாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறாக அந்த சுய கட்டுப்பாடின்மையால் வரக்கூடிய விளைவாக அந்த வேகம் இருக்கிறது. அதற்கடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ஊரிலே இருக்கிற அல்லது நம்முடைய ஊரிலே இன்று கொஞ்சம் வேகமாக இருக்கிற இன்னொரு விஷயம்தான் மோகம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஆசைகளோடு சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த ஆண் பெண் உறவுகளிலே மிகப்பெரிய விரிசல் நம்முடைய ஊர்களிலே வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். நிறைய விவாகரத்துகள் நடைபெறுகிறது ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே நிறைய மோசமான தொடர்பாடல்கள் நம்முடைய சமூகத்திலே வளர்ந்து வருகிறது. இது சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களால் நடத்தப்படுகிற பாவங்கள். நான் அதனை பெருநாள் ஹுத்பாவிலே பச்சையாக தெளிவாக சொல்ல முடியாது. ஒரு நல்ல நாளிலே, ஒரு சந்தோஷமான நாளிலே அதை பேசுவது பொருத்தமில்லை. இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சுட்டிக்காட்டி விட்டு செல்கிறேன். ஆண் பெண் உறவுகளிலே மிக மோசமான விளைவுகள் நடக்கின்றன. நோன்பு மாதங்களில் எல்லாம் இன்று பெஜ்இஃப்தார்கள் பகிரங்கமாக நடைபெறுகிறது. தாராளமாக செய்து கொள்ளலாம், பிள்ளை இல்லை. ஆனால் சொந்த வீட்டில் நானா தம்பி வரிசையில் இருப்பதை போல முன்ல இல்ல ஆம்பளை புள்ள நேராக எதிர்த்து செய்யல பொம்பளை புள்ள இருந்து நோன்பு திறக்கிற காட்சிகளை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகள் இதற்கு அனுமதிக்கிறது, குடும்பங்கள் இதற்கு அனுமதிக்கிறது. எந்த மார்க்கத்தில் இப்படியான கொள்கையை நாங்கள் படித்தோம்? இப்படியா சுயக்கட்டுப்பாடு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்தது? பேரப்புள்ள போனாலே முக்காடு போடுகிற உம்மம்மாக்களும் வாப்பம்மாக்களும் வளர்ந்த ஊர் இந்த ஊர். சொந்த மகன் வந்தாலே முக்காடு போட்டு விட்டுத்தான் வெளியே வந்து பேசுகிற உம்மாக்கள் வளர்ந்த ஊர் இந்த ஊரிலே யார் யாரோ எங்கெங்கோ சொந்த வீட்டுக்குள் வந்து பக்கத்திலே இருந்து பேசிக்கொண்டு செல்வதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் அதை டீட்டெயில்ஸாக செல்லவில்லை. அதையும் தாண்டி இன்னும் மோசமான திருமணம் முடித்தவர்களால், இன்னும் திருமணம் முடித்த ஆண்கள், திருமணம் முடித்த பெண்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய திருமணத்தை தாண்டிய சில தவறான தொடர்புகளை எல்லாம் பொதுவாக நம்முடைய ஊர்களிலும் இந்த ஏரியாக்களிலும் கேள்விப்படக்கூடிய கவலையான செய்திகளை படிக்கிறோம். இதெல்லாம் குடும்பங்களை பாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும், உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்ற செய்தியை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் 2 செய்திதான், அதனோடு முடித்துக் கொள்கிறேன். மோகம் என்பதில் ஒன்று நான் சொன்னேன், ஆண் பெண் உறவோடு சம்பந்தப்பட்ட மோகம். அடுத்த மோகம்தான் பண மோகம். காசி தேட வேண்டும் என்ற ஒரு வேகம் நம்முடைய ஊரில் எல்லாருக்கும் வந்திருக்கிறது. அது இலங்கையிலும் எல்லாருக்கும் இருக்கிறது, பேசுகிற எனக்கும் இருக்கிறது. காசு தேட வேண்டும் என்பது ஹலாலாக எந்த தவறும் கிடையாது. ஆனால் காசு எப்படி தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எந்த வழியில் வந்தாலும் சரி, எந்த ரூட்டில்
வீட்டில் வந்தாலும் சரி, யாருக்கு லஞ்சம் கொடுத்தாலும் சரி, யாருக்கு எத்தனை கோடியை பொத்தினாலும் சரி, எனக்கு ஏன் பிசினஸ் நடக்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நான் கார் வாங்க வேண்டும், நான் தோட்டங்கள் வாங்க வேண்டும், நான் பெரிய மனுஷனாக ஆக வேண்டும், நான் பணக்காரனாக மாற வேண்டும் என்ற பண ஆசை நம்முடைய ஊரில் நிறைய பேரை கவிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் லஞ்சங்கள் மிக சர்வசாதாரணமாக புழங்குவதை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நடக்கக்கூடிய மற்ற மரக்கறி வியாபாரங்களிலே கணக்கு வழக்குகளில் மோசடி, அதே போல பில்லுகளிலே மோசடி என்று அந்த தலைப்பு ஒரு பெரிய தலைப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நான் விரிவாக பேசவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். பணம் என்ற ஒரு தேவையை ஹலாலாக தாராளமாக தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு, வருடம் ஹஜ் செய்கிற அளவுக்கு, ஊருக்கே இஃப்தார் போடுகிற அளவுக்கு, ஊருக்கே குர்பானி கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை வேண்டுமானாலும், என் நாட்டுக்கே நீங்கள் சதகா கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது சந்தோஷம். ஆனால் அது ஹராமான வழியில் வந்தால், குல்லு லஹ்மின் நபத மின் சுஹுத்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி, அதாவது ஹராத்தால் வளர்ந்த ஒரு சதை துண்டு அது நரகத்திற்கு தான் மிக தகுதியானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வாலிபர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உற்சாகமாக உழைக்கிற ஆண் மக்களே, தாராளமாக உழையுங்கள், சந்தோஷமாக இந்த உலகத்தை அனுபவியுங்கள். ஹலாலாக ஹராத்தின் வழியில் அதனை தேடுகிற பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, கடைசியாக பொதுவாக ஹுத்துபாக்களில், பெருநா ஹுத்துபாக்களில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான் இந்த உறவுகளோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அதிலும் குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட செய்தி. ஏனென்றால் நிறைய பெற்றோர்கள் தனிமையிலே வந்து எங்களோடு பேசுகிறார்கள், பிள்ளைகளுடைய விஷயமாக பேசுகிறார்கள். இதை மட்டும் நான் சொல்லி இந்த ஹுத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, அது பிள்ளை என்று நான் சொல்வது 5 வயதில் இருந்தாலும் சரி, 50 வயதில் இருக்கிற ஒருவருக்கு வாப்பா இருந்தால் அந்த வாப்பாக்கு அவரும் பிள்ளைதான். அந்த மொழியில் நான் சொல்கிறேன், பிள்ளைகளே, உங்களுக்கு பெற்றோர் இருக்குமாக இருந்தால் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு செய்தியை ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நம் ஊரில் இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் பெருநாள் முடிந்து தங்களுடைய பெற்றோர்களை சந்திக்க செல்ல இருக்கிறார்கள். அவர்களை நெத்தியில் மோந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அவர்களை கட்டி அணைத்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் பெற்றோரை கண்டவுடன் அப்படியே துடித்து அழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செல்வார்கள். ஆனால் அவர்களால் முத்தமிட முடியாது, அவர்களால் நெத்தியை மோந்து கொள்ள முடியாது, தம் பெற்றோர்களை அணைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் கபர்களில் தான் அவர்களை சந்திப்பார்கள். கபரடிக்கு சென்று வாப்பாவை நினைத்து அழுதுவிட்டு, வாப்பாவை நினைத்து கவலைப்பட்டு விட்டு, வாப்பா இருக்கிற இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே என்று நினைத்து விட்டு வருகிற எத்தனையோ பிள்ளைகள் இன்று தொழுது முடிந்து கபருக்கு செல்ல இருக்கிறார்கள். அந்த நிலைமை இல்லாமல் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பெற்றோரை தந்திருக்கிறானோ, உம்மா வாப்பை தந்திருக்கிறானோ, யாரெல்லாம் உறவில் நன்றாக இருக்கிறீர்களோ அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை என்றால் இந்த நாள், இந்த பெருநாள் அதற்கு முடிவு நாளாக இருக்கட்டும். ஓடிப்போய் உங்கள் தாயின் மடியில், உங்கள் தந்தையின் நெத்தியில் ஒரு முத்தமிடுங்கள். அத்தனை முருகல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். தயவு செய்து உங்கள் ஈகோக்களை தூக்கி எறிந்துவிட்டு, உங்கள் அந்த பெரிய தன்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு, வாப்பா வருவதா என்றெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களை தூக்கி வளர்த்த கை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களை ஒரு நாளைக்கு 100 தடவை முத்தமிட்ட அந்த முகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் போய் மன்னிச்சுக்கிடுங்க வாப்பா என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா என்று சொன்னால் ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. ஒரு அணைத்துக் கொண்டீர்களாக இருந்தால் வடிகிற கண்ணீரோடு அத்தனை பிரச்சனைகளையும் கரைத்து விடுகிற உறவாக உங்களது பெற்றோர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் காலையில் உங்களை எல்லாம் தூக்கி எப்படியெல்லாம் நீங்க உங்களோட பிள்ளை இன்றைக்கு தூக்கிட்டு வந்தீங்களோ, 5 மணிக்கு எழுப்பி சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சு உடுப்பு ஆட்டி அழகாக வாசனை பூசி வாங்க மகன் என்று தூக்கி வந்தீர்களோ, இப்படி உங்களை 10 வருடத்திற்கு முன்னால், 20 வருடத்திற்கு முன்னால், 30 வருடத்திற்கு முன்னால் கடன்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து பெருநாள் உடுப்புக்காக யாரிடமெல்லாம் கையேந்தி உங்களை அழகு பார்த்தவர்கள் இன்று இயலாத நிலைமையில் இருக்கலாம், அல்லது வயதாளிகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சில முரண்பாடுகள் வந்திருக்கலாம். தயவு செய்து அவர்களை தேடிச் செல்லுங்கள். சலாத்தால் உங்களது பிரச்சனைகளுக்கு முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை மன்னிக்க காத்திருக்கிறார்கள். அதே போல சில வரட்டு கௌரவம் பிடித்த பெற்றோர்களும் இல்லாமல் இல்லை. பிள்ளைகள் வந்தால் ஏசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிற, பிள்ளைகள் வந்தால் திரட்டி விடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிற, பிள்ளைகள் வந்தால் பதுவா செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை விட மிக மோசமான
கல் நெஞ்சம் படைத்த படைப்பு உலகத்தில் இருக்க முடியாது. தயவு செய்து அந்த ஈகோக்களை தூக்கி எறிந்து விட்டு உங்கள் பிள்ளையை உங்கள் மடியில் மலம் கழித்த அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து வந்திருக்கிறான். உங்கள் தோளில் சக்தி எடுத்த அந்த புள்ள இன்று ஓடி வந்திருக்கிறான். நீங்கள் உங்களை சின்ன வயசில் திரட்டி திரட்டி உங்கள் மடியிலும் தோளிலும் கட்டிலும் நீங்கள் செல்கிற இடமெல்லாம் உங்களோடு தவித்து தவித்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி பின்னுக்க வந்த புள்ள இன்று வளர்ந்து உங்களை தேடி வந்திருக்கிறான். அந்த அன்பை உணருங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பெருநாளில் குத்துபாவின் இந்த செய்தியாக 2 செய்திகள். ஒன்று, பெருநாளின் சந்தோஷம் என்பது நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்வது, பழைய எல்லா விஷயங்களையும் மறந்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வது முதல் செய்தி. 2வது செய்தி, நோன்பு கற்றுத்தந்த பாடம்தான் சுய கட்டுப்பாடு. எனவே அன்பார்ந்த ஊர் மக்களே, ஆண்களே, குறிப்பாக வாலிபர்களே, போதை என்ற விஷயத்தில் சுய கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள். வேகம் என்ற விஷயத்தில் சுய கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள். மோகம் என்ற விஷயத்தில் ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்து பாவங்களுக்கு செல்லாமல் சுய கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள். இதையெல்லாம் கடந்து அல்லாஹ்வுடனான உறவை வளர்த்துக் கொள்வதைப் போல உங்களுடைய பெற்றோர்களுடனான உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்றே உங்களுடைய எல்லா முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த வருடம் கட்டி அணைப்பதற்கு வாப்பா இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. அடுத்த பெருநாளில் வாங்கி கொடுக்கிறதுக்கு வாப்பா இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. அடுத்த வருடத்தில் பெருநாள் தொழுதுட்டு போறதுக்கு வாப்பா இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது என்ற உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இப்பொழுது அந்த உணர்வு வரும், வீட்டுக்கு போய் பார்க்கலாம், பகலைக்கு பார்க்கலாம் என்று நினைக்காதீர்கள். இந்த இடத்திலே முடிவெடுத்து, இந்த இடத்திலே ஒரு முத்தத்தால், ஒரு சலாத்தால், ஒரு முஆனகாவால் அந்த பிரச்சனையை மூடிவிட்டு வீடுகளுக்கு செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான், பெரிய அருளை உங்களுக்கு செய்வான். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான் என்ற செய்தியை அன்பாக சொல்லி இந்த பெருநாள் சகல வழிகளிலும் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் திருப்தியும் நிறைந்த ஒரு பெருநாளாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுருக்கமான உணர்வுபூர்வமான உரையை இன்றைய ஊராட்சி மக்களுக்காக வழங்கிய அப்பாஸ் அவர்கள் அருள் செய்வானாக. அவர்களது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. அவர்கள் அறிவிலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் நிறைய பரக்கத்துக்களை செய்வானாக என்று பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 1 மாத காலமாக எங்கள் பள்ளிவாசலிலே ஹிஸ்பு மஜ்லிஸ் இடம்பெற்றது. சுமார் 60 மணித்தியாளர்கள் எங்களது பிள்ளைகள் அல் குர்ஆனை ஒரு பாகத்தில் ஓதியிருக்கிறார்கள். ஒரு 6 நிமிடங்கள் அவர்களுக்காக செலவழித்து கொஞ்சம் உட்கார்ந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹிஸ்பு ஓதிய அனைத்து மாணவர்களும் அவசரமாக முன்னே வருமாறும் அவர்களுக்கான அச்சாடுகளை அவர்களும் அவர்களும் வழங்கியிருப்பார்கள். எல்லா பிள்ளைகளும் நாங்கள் முன்னுக்குவோம். அஸ்கீம், முஹம்மத், யூசுப், ஜாஹி, உசைத், ஆபித், தயவு செய்து தெரியாது சொல்லிட்டு போகாங்க. 60 மணி நேரம் செலவழிக்கிறாங்க. ஒரு 6 செய்து அவங்க